திரு அண்ணாமலை அவர்களுக்கு வந்து ஒரு ஸ்டைல் இருக்கு. என்னன்னா இந்த மாதிரி ஆப்போசிட் செக்ஸ் கூட அவங்க வந்து பேசுறது, பழகிறது, பேசுனது, சேட் பண்றது எல்லாத்தையுமே ஐபிஎஸ் மூலையை பயன்படுத்தி எல்லாத்தையும் எடுத்து எல்லாரையும் பிளாக்மெயில் பண்றது. என்ன மீறி ஒருத்தன் வாய் பேசினா உன்னோட ஆடியோ பாரு, இந்த உன்னோட வீடியோ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு எல்லாருமே அரண்டு போயிட்டாங்க. எல்லாருமே டெல்லிக்கு படையெடுக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு இடத்துல நீங்க வேலை செய்றீங்க, உங்களுக்கு கடுமையான மன அழுத்தம், நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். வீட்டில் வந்து ஒருவேளை அம்மா அப்பா கூட, மனைவியோட, கணவரோட ஏதாவது பிரச்சனை இருக்கும். அப்போ வேணும்ட்டே உங்களுக்கு வந்து ஒரு ஆப்போசிட் செக்ஸ் அனுப்பி, இப்போ நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்க பட்சத்தில் பாருங்க, இவர் ஒரு நல்லவர், அவ்வளோ அருமையானவர், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார், இவரை நீங்கள் எதுனாலுமே நீங்கள் கலந்துக்கோங்க, அவர் உங்களுக்கு கைட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி உங்களை அனுப்பின பின்னால நம்ம தலைவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணவர் சொல்லி ஏதாவது பேச ஆரம்பிச்சா உடனே உங்களோட சேட்டெல்லாம் எடுத்து இந்த அளவுக்கு ஒரு விளையாட்டு நடந்தது. ஒரு சிலருக்கு ஒரு குளிர் விட்டு போயிடும், இது எல்லாரோட வீடியோ ஆடியோ கையில் வச்சிருக்கிறாரு, இவர் ஒன்றும் பண்ண மாட்டார் அப்படின்னு லேசாக இருக்கும்போது ஒருத்தனை டப்புன்னு போட்டுருவார். அது அவருடைய ஸ்டைல். அப்படி போட்டதான் கேடி ராகவன் அவர்களுடைய வீடியோ வந்து வெளியே வந்தது. இதை விட ஒரு கொடூரமான விளையாட்டு என்னன்னா, டிஎம்கே மினிஸ்டர்ஸ் எல்லாருடைய ஃபைல்ஸையும் கையில் எடுத்தது. மத்திய அரசாங்கத்தின் உதவியோட அவர்களுடைய ஊழல் பண்ணி சேர்த்த சொத்து, கணக்குல காட்டாத வங்கி பணங்கள், தெரியாம பினாமி பெயர்ல வைக்கப்பட்ட சொத்துக்கள் சொல்லி எல்லாத்தையும் எடுத்து ப்ராப்பரா ஒருத்தங்களுக்கு ஃபைல் போட்டாரு. We have released DMK Part 1 files close to 1,30,000 crore. அப்படி வைக்கும்போது டிஎம்கே மினிஸ்டர்ஸ்க்கு ஒரு கட்டத்தில் வந்து இதே மாதிரி கொஞ்சம் குளிர்ட்டு போச்சு, ஏதோ சும்மா மிரட்டுறாங்க போல இருக்கு அப்படின்னு. அப்போ அண்ணாமலை அவர்களுடைய அதே ஸ்டைலில் ஒருத்தனை போட்டால் தான் புத்தி வரும்னு சொல்லி போட்டது தான் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நடந்தது. அப்போ மற்ற மினிஸ்டர் எல்லாமே அரண்டு போயிட்டாங்க. டிஎம்கே மினிஸ்டரோட ஃபைல்ஸ் வந்து ஒன்னொன்னா எடுத்தீங்க, ஏன் எல்லாருமே குற்றவாளி கொண்டுல நிறுத்தல, ஏன் செந்தில் பாலாஜி ஒருவர் மட்டும் தாக்கப்பட்டார் அப்படின்னா அதுல பாதி எனக்கு கொடுத்துரு, பஜ்ஜில இல்ல பணத்துல. நீங்க நினைச்சுக்கிறீங்க அவர் வந்து ஆடு மேய்க்கிறாரு, மாடு மேய்க்கிறாரு, சாணி அல்றாரு, விவசாயம் பண்றாரு, என்னென்னமோ நடந்தது. வாழ்க வளமுடன். வாழ்க பாதி வளமுடன். அடுத்து எங்க சிவாஜி? அடுத்து புது கட்சி தான். அவருடைய வங்கி கணக்கு பயங்கரமா எகிரிச்சு எங்கெங்கயோ சொத்துக்கள் வாங்கப்பட்டது. அவர் வந்து டிஎம்கே மினிஸ்டர் மேல டிஎம்கே ஃபைல்ஸ் எடுத்த மாதிரி நமக்கு எடுக்க தெரியும். இவர் பேர்ல எத்தனை சொத்து இருக்கு, இவருடைய மனைவி பேர்ல, மச்சினர் பேர்ல, பினாமி பேர்ல, லண்டன்ல எழுதி வாங்கி குவிக்கப்பட்ட சொத்துக்கள், ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ண பணங்கள் சொல்லி எல்லாத்தையுமே எடுக்க தெரியும். ஆனா நம்ம யாருமே அந்த விளையாட்டை விளையாடல. பிரதமர் மோடி அவர்களை வந்து தமிழக ஊடகங்கள் வந்து கார்னர் பண்றது, அவ்வளவு பெரிய மகா மனிதனை, அவ்வளவு பெரிய உன்னதமான ஒரு தலைவனை, இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை பிரதமர்களை நம்பர் 1 ஃபாலோவர் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரு. எல்லாருக்கும் ஐக்கிய நாடுகள் சபையில வந்து எங்க எல்லாருக்கும் பிடிச்ச பிரதமர்னு நம்பர் 1 ஓட்டு வாங்கினது நம்ம பிரதமர் மோடி அவர்கள். ஆனா அவர் வில்லனை போல திமுக கட்சி சித்தரிக்கிறது. நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஒரு குடும்பம் இல்லாம, தனக்குன்னு ஒரு உறவு இல்லாம ஓடுன்னு ஓடுறாரு. நம்மளுடைய கட்சி இது தாய் கட்சி. இதுல ஒருத்தரை நம்பி வந்து அனுமதிச்சு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணும்போது அவர்கள் பின்னால சேர்ந்து நீங்களும் போறதுங்கிறது நம்ம கட்சிக்கு செய்யற மிகப்பெரிய ஒரு துரோகம்.